போல் டீசலரு எஸ்எம்சிசி விசஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணோம். டாஸ் வின் பண்ணி எஸ்எம்சிசி வந்து பவுலிங் சூஸ் பண்ணிக்காங்க. எஸ்எம்சிக்கு ஓப்பனிங் பால் நம்ம பவுல். அதே மாதிரி திருப்பூர் மேக்ஸிமஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாத்துக்கை ரஞ்சித் அண்ட் சிவாலி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுல் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க சரவணன். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். சான்ஸ் ஃபார் குட் ஷாட். குயிக்காக வந்திருக்கா சொல்லலாம் ரஞ்சித். டாப் செகண்ட் ஒன். நல்ல வேரியேஷனில் போடக்கூடிய பவுல். அருமையான லென்த்தில் போடலாம். குட் லென்த் சொல்லலாம். வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுல். தேர்ட் ஒன் ஸ்லோயர். டாப் பேஜ் ஆகிருக்கு. குத்தி கட்டாயிரும். பிடிக்கிற கஷ்டம் தான். 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காங்க. பாய் ஒரு சிங்கிள். சிவாலி நல்ல வேரியேஷன் சொல்ல ஒரு டிஃபென்ஸ் விரட்டி இருக்காங்க. குட் ஷாட் பவுல். டேரக்ட் விக்கெட். தப்பான த்ரோ போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக 3 ரன் எடுத்துருவாங்க நினைக்கிறேன். ஈஸி டபுள். ரிவர்ஸ் ஆகி நல்ல வேரியேஷன் சொல்ல ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நினைக்கிறேன் பவுல். டாட் பால் ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. இதில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். 2க்கான வாய்ப்பு இருக்கா. குட் ஷாட் பாய். ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுல் வந்து பெரிய ஸ்கோர் இருக்காமல் 6 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க இந்த ஓவரை. செகண்ட் ஓவர் போட தீபன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி சிவலிங்கம் அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் அட்டாக்கிங் டெலிவரி. முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தீபன். செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக இருந்தால் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜா. அகைன் தப்பான த்ரோ. சிங்கிள். சைக்கிள் ரஞ்சித் எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்ல போய் டாப் பேட்ச். விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க பவுல். குட் கேட்ச். ரஞ்சித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தீபன். மேக்ஸிமஸ்ல இருந்து முதல் விக்கெட்டை இழந்து போறாங்க சொல்லலாம். நம்ம ஒன் ரன் பேட்ஸ்மேன் நம்ம முகிலன். யாக்கிங் லென்த் லாங் ஆஃப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. விரட்டி வந்திருக்காங்க ராஜ். ஷாப் குயிக்காக இருந்தால் ரன் அவுட்டுக்காக வாய்ப்பு இருந்திருக்கும். நல்ல ஒரு ரன்னிங் சொல்லலாம். டபுள். ஒரு டிஃபென்ஸ். இந்த முறை 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க காமராஜ். கண்டிப்பாக டைமிங் அதிகமாக இல்லை. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். போன ஓவர்லேயும் சரி இந்த ஓவர்லையும் சரி இது வரையும் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுட்ருக்காங்க சொல்லலாம். ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. குட் லென்த்தில் ஒயிட்க்கு அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 10. 1 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட தீபன் வந்து 4 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போட நம்ம ராஜா. போன மேட்ச் வந்து இவங்க வின் பண்ண காரணமே கண்டிப்பாக ராஜா தான் சொல்லணும். ஏன்னா 6க்கு 13 அடிக்க சூழ்நிலை இருந்து அவங்க டீம் காண்டி ஓவரை கடைசி ஓவரை நல்லா வச்சு போட்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்த பவுலர். ஸ்ட்ரைக்கில் முரளி. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் ஸ்லிப்லே போயிருக்கு. ரிஷப் சரவணன் சிங்கிள். ஓவர்ஸ்லேருந்து இப்போ அருள்சிக்கு மாறிக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சிவாலி லெஃப்டி. செகண்ட் ஒன். டாப் பேஜா இருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா ஆப்ஸ் இல்லை. ஃபில்டர் யாருமே இல்லை. அந்த இதில் குத்தி மேலே போயிருக்கு. ஈஸி டபுள். நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுல். குட் ஷாப். 2 ரனுக்கு முயற்சி. ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா பிடிச்சி எடுத்து அடிச்சிருந்தா விக்கெட் எடுத்துருந்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்காக வந்திருக்கா சொல்லாடுற சிவாலி. டபுள். நெக்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சுக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க ராஜா. குட் கேட்ச். இந்த நேரத்தில் சிவாலியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜா. நல்ல வேரியேஷன் சொல்ல அவருக்கு இருந்து மேக்ஸிமஸ்லேருந்து 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சரண். டாப் பேஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா குட் கேட்ச். பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ராஜா. சரணோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் மேக்ஸிமஸ்லேருந்து 3வது விக்கெட் இழந்து போகிறாங்க. லாஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். ஹாட்ரிக் விக்கெட் சான்ஸ் இருக்கு. ஒரு டிஃபென்ஸ் லெக்ஸில் இருக்கு. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டைமிங் அதிகமாக இருக்கனால விரட்டி வந்திருக்காங்க பவுல். ரன் அவுட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா தப்பான த்ரோ இருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க சரவணன். விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். குட் எஃபெக்ட் படுத்துருக்காங்க. டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17. 3 விக்கெட்டு. 4th ஓவர் பட ராஜா அரௌண்ட் சிக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் முகிலன். ஃபர்ஸ்ட் ஒன்.
அவுட் சைட் எஜ்ஜே இருக்குது ஃபைனலில் சான்ஸ் பார்ட்டுனா அருமையாக ஃபைனல் ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லலாம். பாய் சிங்கிள். செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். குயிக்காக இருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஈஸி டபுள். அட்டாக்கிங் டெலிவரி ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜா. டைமிங் அடிச்சு ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. அதில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். இந்த பாலை எடுக்கலை, விரட்டி வந்திருக்காங்க. பாய் ஈஸி டபுள். ஃபிஃப்த் ஒன் லோட்டாஸை வாங்கியிருக்காங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. குட் த்ரோ, ஒரு சிங்கிள். இந்த ஓவர்லையும் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம் ராஜா. லாஸ்ட் ஒன் ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. அது 4 கேணிக்குள்ளே டேரெக்டாக விழுந்தா 4. கடைசி ஒரு பந்தை 4 பதிவு பண்ணியிருக்காங்க முகிலன். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27, 3 விக்கெட்டு. 5th ஓவர் பட பவுல். இவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். ஓவர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல வேரியேஷன் சொல்லலாம். முதல் பாலே குயிக்காக போட்டு வேரியேஷனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுல். செகண்ட் ஒன் அவுட் சைட் ஆயிருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணிக்க சொல்லலாம் சரவணன். ஒரு பால் டாட் பண்ணி அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பவுல். யுவராஜோட விக்கெட் அந்த நேரத்தில் மேக்ஸிமஸ்லேருந்து 4வது விக்கெட் இழந்து போகிறாங்க. அடுத்து நம்ம நியூ பேட்ஸ்மேன் அஜித். போன மேட்ச் வந்து மேக்ஸிமஸ் வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக அஜித் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டீம் காண்டி அதிகமாக ஸ்கோரை பதிவு பண்ண பேட்ஸ்மேன். அது இல்லாமல் கடைசி ஓவரில் வந்து 3-6 பதிவு பண்ணி ஸ்கோரை அதிகப்படுத்தி ஹார்ட் ட்ரிக்ஸ் கொண்டு வந்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அஜித். நல்ல வேரியேஷன். ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. 4. இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க அஜித். குயிக்காக இருந்துச்சு. ஒரு 4க்கு அப்புறம் கம்பேக்ட் டெலிவரி பவுல் கையில் இருந்து. நல்ல வேரியேஷன். 5th ஒன் அதே லைன் எடுத்து அடிச்சுவா. நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு. பிடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ணியிருக்காங்க. 2வது எனக்கு முயற்சி. இந்த எண்டில் வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். அஜித்துக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். லாஸ்ட் ஒன் சைக்கிள் முகிலன். அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. தரையா சான்ஸ் ஃபார் 2ன்னு பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க ராஜ். 2வது முயற்சி. விக்கெட்டை அப்பீல் பண்ணுறாங்க. டபுள். மொத்தம் நோ பாலுக்கெல்லாம் 3 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீலாம் கிடையாது. ரீபால். நல்ல வேரியேஷன். ஸ்கொயர் லெக்கில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. குட் ஸ்டாப். 2வது ரனுக்கு முயற்சி. த்ரோ. குட் த்ரோ. ஆறுமே த்ரோ விட்டுருக்க சொல்லலாம். ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 36, 4 விக்கெட்டு. ஸ்கோர் போட தீபன். ஸ்ட்ரைக்கில் அஜித். போன பால் ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சு டாப் பேஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா கிராண்டட் 2. போன பால் ஒய்டு. யாக்கி லென்த்தில் போட்டிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. அதில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். சான்ஸ் ஃபார் 2. ஸ்டாப் ராஜா. டபுள். குயிக்காக இருந்துச்சு. ஒரு டபுளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சொல்லலாம். தீபன் கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 5th ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரம் சரியான ஹைட்டில் போயிருக்கு. 6. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லலாம் அஜித். குயிக்காக இருந்துச்சு. சரியான ஷாட் சொல்லலாம். அந்த ஷாட்டை ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தியிருக்காங்க அஜித். 5th ஒன் யாக்கிங் லென்த் கம்பேக் கொடுத்துருக்காங்க தீபன். 6 அடிக்கிற பேட்ஸ்மேன் அஜித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. குயிக்காக இருந்துச்சு. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். பைஸ்மன் ரன்னோட பார்க்க ரன் அவுட். சான்ஸ் ரன் அவுட். கடைசி ஒரு வந்து ரன் அவுட் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 48, 5 விக்கெட்டு. 6 ஓவருக்கு 49 ஆடும். மேக்ஸிமஸுக்கு ஓப்பனிங் பாலர் நம்ம சூர்யா. அதே மாதிரி எஸ்எம்சிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தீபனன், சரவணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சூர்யா ஸ்ட்ரைக்கில், தீபன் நான் ஸ்ட்ரைக்கில், சரவணன் ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல வேரியேஷன் சொல்லலாம். முதல் பாலே வேரியேஷனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சூர்யா. செகண்ட் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா 6. ஒரு பால் டாட் பண்ணி அடுத்த பால் 6ஆக மாற்றிருக்காங்க தீபன். ஹிட்டிங் மைலாம் இருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தாங்க. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. 6க்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி சூர்யா கையிலேருந்து. பேட்டில் பட்டிருக்கு போல். பேட்ஸ்மேனே விக்கெட்டு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க தீபன். இதுதான் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். விக்கெட்
கம்பேக் கொடுத்துருக்காங்க சூர்யா. 6 அடிக்கிற பேட்ஸ்மேனை தீபனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் திருச்சி உதயா. ஒரு டிஃபென்ஸ் குட் லென்த்ல சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க சூர்யா. உடச்சு போட்ட பால் ஆஃப் சைடில் திருப்பிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 விரட்டி வந்திருக்காங்க வெங்கட். 2க்கான வாய்ப்பும் பார்த்தோம், இந்த பாலை எடுக்கல. குயிக்காக வந்திருக்காங்க. ஈஸி டபுள். அந்த எண்டில் ரீச் வைக்காதனால ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் போய் கேப்ல சொல்லலாம். கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பு பார்க்குறேன். வெரைட்டி போயிருக்காங்க சொல்லலாம். பாலை எடுக்கல. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க விஜய். கண்டிப்பாக 3 எடுப்பாங்க. நீங்க 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். மறுபடியும் அந்த எண்டில் ரீச் வைக்காதனால இந்த இடத்துல 3 ரன்ல 1 ரன் குறைச்சிருக்காங்க. டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 1 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட குன்னத்தூர் விஜய். ஸ்ட்ரைக்கில் உதயா. ஓவர் சிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்காங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா நல்லது ஒரு ட்ரை. அங்கே 4க்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாதனால அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரஞ்சித். ஈஸி டபுள். லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நல்ல வேரியேஷன். தேர்டு மேலே பேருக்கு வெரைட்டி வந்திருக்காங்க வெங்கட். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குயிக்காக வந்திருக்காங்க சொல்லலாம் உதயா. குட் ரன்னிங் டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க உதயா. வெரைட்டி இருக்காங்க. யாக்கிங் லென்த்தில் பவுலர் கேக்கே போயிருக்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி சொல்லலாம். விஜய் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஒரு டபுளுக்கு அப்புறம். நல்ல வேரியேஷன். லெக் சைடில் இந்த மாதிரி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க யுவராஜ். குயிக்காக இருந்தால் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்பீல் பண்ணுறாங்க. டபுள். ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தா நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விஜய். ஸ்டெப் அவுட் போனாங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2ன்னு பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. சிங்கிள். தப்பான த்ரோ. டபுள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17, 1 விக்கெட்டு. இன்னும் 4 ஓவருக்கு 32 ஆடணும். தேர்ட் ஓவர் போட சூர்யா. இவருக்காக 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஓவர் சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கூப் டிரைவ் பேட்டில் மீட் ஆகிருக்கு. ஓடி தான் எடுக்க நினைக்கிறேன். கிராண்டட் 2. செகண்ட் ஒன். அதே முயற்சியை அட்டாக்கிங் டெலிவரி. டாட் பால். தேர்ட் ஒன். ஸ்டெப் அவுட் போனாங்க. லாங் ஆஃப்ல இருக்கு. சான்ஸ் ஃபார் 2னா அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க விக்கி. குட் ஸ்டாப். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் உதயா. ஸ்கூப் டிரைவ் பேட்டில் மீட் ஆகிருக்கு. கிராண்டட் 2. ரிவர்ஸ் ஆகி குயிக்காக இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2ன்னு பார்த்தா குட் ஸ்டாப் சிவாலி. லாஸ்ட் ஒன். நோ பால் அப்பீல் பண்ணுறாங்க. அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் லைனில் போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்கா சொல்லி விட்டு 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். குயிக்காக வந்திருக்கான் சரவணன். குட் ரன்னிங். மொத்தம் இந்த பாலுக்கு 3 ரன்னு. நோ பாலோட சேர்த்து மொத்தம் அந்த பாலுக்கு 3 ரன்னு. 3 பால் சேர்க்கல சரவணன். அவுட் சைட் எஜ்ஜா இருக்கு. சான்ஸ் ஃபார் 2. ஸ்டாப் விக்கி. சாரி விஜய். சிங்கிள். ஸ்கோர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27, 1 விக்கெட்டு. இன்னும் 18க்கு 22 ஆடணும். ஃபோர்த் ஓவர் போட யுவராஜ். ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஓவர் சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். லாங் ஆனில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் சரவணன் பார்ப்பாரு. 2 ரன்னுக்கு முயற்சி. டைரக்ட் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. குட் ரன்னிங் டபுள். செகண்ட் ஒன். உடச்சு போட்ட குட் லென்த் நினைக்கிறேன். நோ பால். ரீபால். ஸ்கூப் டிரைவ் பவுலர் கேக்கே போயிருக்கு. டாட் பால். ஒரு லாங்கான தூக்கி விட்டுருக்காங்க. இந்த முறையும் ரஞ்சித் கைக்கே போயிருக்கு. குட் ஸ்டாப். சிங்கிள். உதயா. குயிக்காக இருந்துச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுவராஜ். ஃபிஃப்த் ஒன். எடுத்து அடிச்சிருக்காங்க. கவர் திசில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா 4. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணுறான் சொல்லலாம் உதயா. இந்த நேரத்தில் 4 பதிவு பண்ணி ஸ்கோரை அதிகப்படுத்தி அவங்க டீம் காண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க மேட்சை சாதமாக. ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தாங்க. கம்பேக் டெலிவரி கடைசி வந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுவராஜ். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 35, 1 விக்கெட்டு. 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க டீம் காண்டி மேட்சை சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வரையும். இன்னும் 12க்கு 14 ஆடணும். 5th ஓவர் போட குன்னத்தூர் விஜய். இவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஓவர் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். பாயிண்ட்ல தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா குட் ஸ்டாப் வெங்கட். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் திருச்சி உதயா. லோட்டஸை வாங்கியிருக்காங்க. மேட்டில் பட்டு போயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி 2க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த பால் எடுக்கல. குத்தி கட் ஆயிடுச்சு. 3ஆம் ரன் கண்டிப்பாக முயற்சிப்பாங்க. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். ஸ்ட்ரைக்கில் சரவணன்.
ஒரு லெக்ஸை திருப்பிருக்காங்க. இந்த முறை 2க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி வந்திருக்காங்க ரஞ்சித். குட் ஷாப். 2 ரனுக்கு முயற்சி. குட் ராணி தொடர்ந்து 2 பாலுக்கு 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க. சரவணன் குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். சரவணன் டபுள். 9க்கு 8. யாக்கிங் லென்த் பவுல கேட்க போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா அவசரப்பட்டாங்க சொல்லலாம். உதயா ரன் அவுட். பரவாயில்ல, உதயா அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ண கொடுத்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். இந்த நேரத்தில் விக்கெட் இழந்து போகிறாங்க எஸ்எம்சிசிலேருந்து. 8க்கு 8. ஒரு டிஃபென்ஸ் இந்த முறை பாயிண்ட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2ன்னு பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க வெங்கட் சிங். 7க்கு 7. லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ். யாக்கிங் லென்த் பாயிண்ட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு பார்த்தா பாலை இன்னும் எடுக்கலை. 3 ரன் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. குட் ராணி 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 4 ரனுக்கு முயற்சி. ஒரு ட்ரிபிள், ஒரு ரன் அவுட். 4க்கு 4 தான் ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட விக்கி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரியல் சேலஞ்சர் பவுல். ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் 2. குட் ஷாப். 2 ரனுக்கு முயற்சி. ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள், ரன் அவுட். ரன் அவுட் பண்ணல, சரவணன் விக்கெட் இழந்து போகிறான்னு சொல்லலாம். அவங்க டீம் காண்டி அதிகமாக ஸ்கோர் பதிவு பண்ண பேட்ஸ்மேன் வரையும் சேரும். இன்னும் 5க்கு 3 ஆடணும். எல்லா ஃபீல்டரையும் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பவுல். லாங் நேருக்கு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். இந்த நேரத்தில் ரன் அவுட் ஆகிருப்பாங்க சொல்லலாம். பவுல் லைஃப் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில். இன்னும் 4க்கு 3 ஆடணும். கண்டிப்பாக 2த்துக்கும் ப்ரெஷர் இருக்கும். ஆறுமையாக லென்த்து சொல்லலாம். குட் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. 3க்கு 3. ஸ்ட்ரைக்கில் பவுல். ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. நல்லா பேசி சொல்லலாம். அப்பீல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக 3 பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. விக்கெட்டு கொடுத்துருக்காங்க லெக் அம்பேர். இந்த நேரத்தில் பவுலோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க விக்கி. 3க்கு 3 சொல்ல இந்த நேரத்தில் ரன் அவுட் ஆகி போகிறான் சொல்லலாம் பவுல். இன்னும் 2க்கு 3 ஆடணும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நம்ம காமராஜ். கண்டிப்பாக ப்ரெஷருக்கு தான் செய்யும் பேட்ஸ்மேனுக்கும் பவுலுக்கும். யார் பிரேஸ் ரவுண்டுக்குள்ளே முன்னேறணும்னு பார்ப்போம். உடச்சு போட்ட பால நல்லா வேரிசலாம். அம்பேர் வைடு கொடுத்துருக்காங்க. 2க்கு 2. டாட் பால். நல்ல வேரிச சொல்லலாம். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விக்கி. பைஸ்மேன் ரன்னோட பார்க்குறாங்க. ரன் அவுட். இன்னும் 1க்கு 2 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் ராஜா. மேட்ச் டிராப் ஆனால் சூப்பர் ஓவர் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் ஒன். ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. பாலிங்கே ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைம் இருக்காங்க. 2 ரனுக்கு முயற்சி. குட் த்ரோ. ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். மேட்ச் டிராவ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சூப்பர் ஓவர் தான் கொடுப்பாங்க. சூப்பர் ஓவர் போட நம்ம குன்னத்தூர் விஜய் எஸ்எம்சிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா. ஸ்ட்ரைக்கில் தீபன், நான் ஸ்ட்ரைக்கில் திருச்சி உதயா. இப்போவே கொஞ்சம் இருட்டாயிருச்சு. நான் அடுத்த ஓவர் எப்படி தெரிய போகுதுன்னு தெரியல. ஓவர் 6 ஃபர்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சுக்காங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. குயிக்காக வந்திருக்காங்க விக்கி. குட் ஸ்டாப். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. த்ரோ ஒழுங்காக உடல சொல்லலாம். 3 ரனுக்கு முயற்சி. குட் ராணி 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. ஒரு 3க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விஜய். தேர்ட் ஒன். அதே லைன் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்கான். சான்ஸ் ஃபார் 2. வெரைட்டி வந்திருக்காங்க யுவராஜ். 2 ரனுக்கு முயற்சின்னு பார்த்தா அருமையாக த்ரோ விட்டுருக்கான். இருந்தாலும் அடிக்கலை. ஈஸி டபுள். டிஃபென்ஸ் இந்த முறையும் லாங் ஆஃப்ல இருக்கு. இந்த முறை 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். வெரைட்டி வந்திருக்கான் யுவராஜ். அகைன் தப்பான த்ரோ. 3 ரனுக்கு முயற்சி. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்கு. ஒரு டபுள், ஒரு ரன் அவுட். செகண்ட் தீபன் எடுத்து அடிச்சுக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். டாட் பால். கடைசி ஒரு பந்தயம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க விஜய். சூப்பர் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 9, 1 விக்கெட்டு. இப்போவே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. சூப்பர் ஓவர் போட நம்ம தீபன். அதே மாதிரி மேக்ஸிமஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அஜித்தன், சரண்.
ஸ்ட்ரைக்கில் சரண் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் 6-10. அவுட் சைடு ஜாய்க்கு ஸ்கொயர் லெவலில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. குட் ஸ்டாப். சிங்கிள். 5-9 ஸ்ட்ரைக்கில் அஜித். செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால தெளிவாக கிளியர் பண்ணிக்க. சரியான ஹைட்டில் போயிருக்கு. 6. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லலாம். இந்த நேரத்தில் 6 பதிவு பண்ணி ஸ்கோரை அதிகம் பண்ணி அவங்க டீம் காண்டி சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அஜித். 5-9 அடி சூழ்நிலை ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. 4-3 அவுட் சைட் இருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக ஸ்டாப் பார்த்தா குயிக்காக வந்திருக்காங்க. ஒரு சிங்கிள். 3-2 ஸ்ட்ரைக்கில் சரண் ஸ்டெம் லைனில் போட்டிருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். இன்னும் 2-2 ஆடணும். மேட்ச் இதையும் ட்ராவ் ஆனால் விக்கெட் வித்தியாசம் கொடுப்பாங்க. எஸ்எம்சிசி வந்து ஒரு விக்கெட் போயிருக்காங்க. 8 அடிச்சுக்கா. சரியான ஹைட்ல போயிருக்கு. 6 வின் பை திருப்பூர் மேக்ஸிமஸ். சூப்பர் ஓவரில் கொண்டு போய் மேட்சை வந்து 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப்பில் போட்டு 6-10 அடி வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அஜித் அண்ட் சரண்.